இட்லி தோசை மாவு இருக்கா? அப்போ ரொம்ப யோசிக்காம சட்னு போய் இந்த முறுமுறு ஸ்நாக் ரெசிபியை 10 நிமிஷத்துல செஞ்சு அசத்திருங்க. செய்யும் போதே கொஞ்சம் அதிகமா செஞ்சிருங்க, இல்லைன்னா உங்களுக்கு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. அவ்வளோ ருசியா இருக்கும். 3 கப் இட்லி தோசை மாவு கூட 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியா நறுக்குன 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 கேரட்டை துருவி சேர்த்துக்கோங்க. பொடியா நறுக்குன மல்லி இலைகளை தாராளமாவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற போல பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் ஓமம், 1/2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, கொஞ்சமா பெருங்காயத்தூள், பொடியா நறுக்குன கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். விதவிதமா செஞ்சு கொடுக்கறத விட ஹெல்தியா செஞ்சு கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காகவே ரத்னா கோல்ட் பிரஸ் ஆயில் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து நான் இந்த நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3 ஆயிலும் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ஆயிலோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்கா நேச்சுரல் அரோமேட்டிக்கா இருந்துச்சு. ஆயில் ஓப்பன் பண்ணும் போதே அதோட ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. நான் இன்னைக்கு ரத்னா கோல்ட் பிரஸ் ஆயிலோட கடலெண்ணெய் யூஸ் பண்ணி தான் இந்த ரெசிபியை ரெடி பண்ணியிருந்தேன். நார்மலாவே கடலெண்ணெயில செய்யற ரெசிபிஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இதுலயும் சுத்தமான ஆயில்னா சொல்லவா வேணும், அட்டகாசமா இருந்துச்சு. ஆயில்ல போண்டாவை குட்டி குட்டியா கிள்ளி போட்டு பொரிச்சு எடுத்துட்டா ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெடி.